ஹாய், வெல்கம் டு வெட்டிவேர் 360. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஜூன் 2025 ஜூன் மந்த்து 12th 13 14 3 நாளுமே பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சி கல்லணையில் வந்து வெட்டிவேருக்குன்னு தனிப்பட்ட முறையில் வெட்டிவேர் திருவிழா ஒன்று நடத்துனாங்க. அதில் வந்து பலதரப்பு பட்ட வெட்டிவேர் ரூட்டில் ரெடி பண்ணக்கூடிய வேல்யூ ஆர்டர் ரெடி பண்ணக்கூடிய நிறைய மேனுஃபேக்சரர்ஸ் வந்து அதில் கலந்துக்கிட்டாங்க. கலந்துக்கிட்டது இல்லாமல் அவங்களோட ப்ராடக்ட்ஸையும் கொண்டு வந்து ஸ்டோர் மாதிரி வச்சு மக்களுக்கு ஷோ பண்ணாங்க. ரொம்ப அழகான ப்ராடக்ட்ஸ்லாம் அதில் வந்திருந்து. பார்த்திங்கன்னா வெட்டிவேர் டால் பாருங்கள், ஒரு வெஸ்டர்ன் கேர்ள் வந்திருந்தாங்க. ஒரு பொக்கே கையில் வச்சுருக்கா மாதிரி, ஒரு பாய் வந்து வல்டி அடித்து காலில் பொக்கே தாங்கியிருக்க மாதிரி, வீணை, அண்ட் தென் பார்த்திங்கன்னா விநாயகர்லேயே நிறைய வெரைட்டியாஸ் விநாயகர்லேயே பார்த்திங்கன்னா கார் ஹேங்கிங்லாம் கொண்டு வந்திருந்தாங்க. அடுத்து ரூம் ஸ்ப்ரே இருந்துச்சு, அகர்பத்தி, அகர்பத்திலே வெட்டிவேர் அகர்பத்தி, அப்புறம் ஜவ்வாது, பன்னீர், என்னென்னவோ நிறைய வெரைட்டி ஆஃப் சென்ட்டு, அத்தர், வெட்டிவேரில் ரெடி பண்ணக்கூடிய அந்த ஸ்ப்ரே, அந்த யோகா மேட் வச்சுருக்காங்க பாருங்கள். அப்புறம் வந்து என்ன சொல்ல விண்டோஸ்க்கு போடக்கூடிய அந்த கர்டைன்லாம் அழகழகாக டிசைன் பண்ணி வச்சுருந்தாங்க. இதை யார் ரன் பண்ணால் பார்த்தீங்கன்னா வெட்டிவேர் ராமேஸ்வரம், அதாவது ராமேஸ்வரம் வெட்டிவேர் அப்படிங்கிற ஒரு பிராண்டில் தான் எம்எஸ்எம்இயில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அவங்க தான் இதை ரன் பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய விஷயங்களை அவங்க இதை வந்து ரன் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க தான் இந்த விஷயங்களை, இந்த நிகழ்ச்சியை வந்து கோஆர்டினேட் பண்ணாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதை பாருங்கள், 2 பீகாக் இருக்குங்களா, அடுத்தது 2 பெண்கள் வந்து தீபம் ஏற்றுற விளக்க அந்த இதை வந்து ட்ரே கையில் வச்சுருக்க மாதிரி இந்த பேம்ப்ளெட்டில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. அதை வெட்டிவேரோட பயன்பாடு என்ன, அதோட ப்ராடக்ட்ஸ், வெட்டிவேர் ப்ராடக்ட்ஸ் என்னென்னலாம் தயாரிக்கிறோம், அடுத்தது பார்த்திங்கன்னா அது வெட்டிவேர் பயிரிடுறதுனால அது என்னென்ன சொல்யூஷன்லாம் நம்ம எர்த்துக்கு கொடுக்குது, நமக்கு என்னென்ன மாதிரிலாம் ப்ராஃபிட்டபுள் பெனிஃபிட்டாக இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே இந்த பேம்ப்ளெட்டில் சொல்லியிருந்தாங்க. இதை நான் கடைசியாக சொல்கிறேன் அதில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த வெட்டிவேர்லேயே பார்த்திங்கன்னா ஹேர் ஆயில் அண்ட் ஷாம்பூ அதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ப்ரைஸும் பார்த்திங்கன்னா அஃபோர்டபுளாக இருந்துச்சு. அதிலே பார்த்திங்கன்னா 250 ml, அப்புறம் 500 ml ப்ளஸ் அந்த மாதிரி குட்டியிலேருந்து பெரிய லெவல், பெரிய 1/2 kg 1 kg வரையும் ஷாம்பூஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. அது தனித்தனி ரேட்டில் இருந்துச்சு. இது சோப்புலாம் பார்த்திங்கன்னா வெட்டிவேரில் சோப்பு, ஜவ்வாதியில் சோப்பு, அப்புறம் வந்து இந்த மாதிரி சோப்லாம் ரெட் ஒயின் சோப்பு, கோட் மில்க் சோப்பு, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ரீன் கலர் பாட்டில் பார்த்திங்கன்னா சர்பத், வெட்டிவேர் சர்பத். அதை குடித்தோம் அப்படின்னா சும்மா ஒரு மூடி எடுத்து போட்டு வாட்டர் மிக்ஸ் பண்ணி ஐஸ் க்யூப் போட்டு நம்ம சாப்பிட்டோன்னா உடம்பு ரொம்ப கூலாகும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இது பார்த்திங்கன்னா கடலூர்லேருந்து ஒரு பிரதர் கொண்டு வந்திருந்தாங்க. பெரிய பெரிய வேல் அண்ட் செங்கோல் பீகாக்ஸ் பார்த்திங்கன்னா 3 வெரைட்டி ஆஃப் பீகாக்ஸ் கொண்டு வந்திருந்தாங்க. ஆஃப் ஃபீட்டில் வேல்லேருந்து பெரிய லெவல் வேல் வலையும், அதை பெரிய லென்த் உள்ள வேல் வலையும் கொண்டு வந்திருந்தாங்க. சிவலிங்கம் வித் அந்த மாலை போட்டிருக்க மாதிரி. இது வந்து காஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா 1000க்கு மேலே சொல்லியிருந்தாங்க. 1 ஃபீட் சிவலிங்கம் இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சு. குட்டி குட்டி சிவலிங்கம் கொண்டு அதில் வந்துருந்துச்சு. ரொம்ப அழகான வேலைப்பாடோட வெட்டிவேர் ரூட் எடுத்து அது எப்படி வேல்யூ ஆடடாக மாற்றுறதுன்ற மாதிரி நல்லா யோசித்து நிறைய டால்ஸ், நிறைய எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு தெய்வீகமான பொருட்களாக தான் இருந்துச்சு. வெட்டிவேர் ரூட்டை நம்ம வீட்டில் வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். குழந்தைங்களுக்கு பீஸ்ஃபுல்லான மைண்ட் கிடைக்கும். அண்ட் தென் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்லீப்பிங் பவரை கொடுக்கும். வீடுகளில் வந்து ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள் இல்லாமல் பாசிட்டிவ் வைப்ரேஷனை க்ரியேட் பண்ண நிறைய விஷயங்கள் வெட்டிவேரில் இருக்குது. சொல்லிக்கிட்டே போகலாம். வெட்டிவேர் பார்த்திங்கன்னா 40 வகையான மருத்துவங்களை, அதாவது 40 வகையான மருத்துவத்தை கொடுக்கக்கூடிய 40க்கும் மேற்பட்ட மருத்துவ விஷயங்கள் வந்து இந்த வெட்டிவேரில் அடங்கியிருக்கு. அதை பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் சித்தர்ஸ்லாம் நிறைய சொல்லி வச்சுருக்காங்க. என்னென்னா 40 கைண்ட்ஸ் ஆஃப் டிசீஸை வந்து இதோட ஃப்ராக்ரன்ஸ் வந்து க்யூர் படுத்தும். நார்மலாக வெட்டிவேரோட அந்த ஃப்ராக்ரன்ஸை ஸ்மெல் பண்ணுறது மூலயமா 40 வகையான நோய்கள் தீரும் அப்படின்னா எவ்வளோ ஒரு வியப்பான விஷயம் தெரியுங்களா? அதெல்லாம் வந்து சித்தர் சொல்லியிருக்காங்க. இப்போ பார்க்குறது எல்லாம் பார்த்திங்கன்னா ஹேர் ஆயில், அதாவது டேண்ட்ரஃப்க்கும் அண்ட் ஹேர் ஃபால்க்கும் ஹேர் ஆயில் ரெடி பண்ணி 250 ml கொண்டு வந்திருந்தாங்க. அஃபோர்டபுளான ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 130 120 தான் சொன்னாங்க. ஈஸியாக எல்லாரோடையும் வாங்கிடலாம். அந்த மாதிரி ஹேர் க்ரோத்துக்கெலாம் கொண்டு வந்திருந்தாங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா இதை வந்து வாங்கிட்டு போகவும் செஞ்சாங்க. ஏன்னா இப்போதைக்கு பார்த்திங்கன்னா முடி கொட்டுற பிரச்சனை தான் நிறைய பெண்களுக்கு இப்போ இருக்க விஷயமே. ஸோ இதெல்லாம் வந்து அவங்க ரொம்ப ஆர்வமாக வாங்கிட்டு போனாங்க. இது பாருங்கள், இதில் சோப்போட வெரைட்டி நிறைய கொண்டு வந்திருந்தாங்க. ரெட் ஒயின் கொடுத்துருந்தாங்க. அடுத்தது வந்து வெட்டிவேர் சோப்பு, கோட் மில்க் சோப்பு, அப்புறம் வந்து ரோஸ் பெட்டலால் செஞ்ச சோப்பு, அப்புறம் கருப்பட்டிலாம் கூட கொண்டு வந்திருந்தாங்க. இதெல்லாம் கோட் மில்க்கு சார்கோல் சோப்பு,
இன்னும் நிறைய கைண்ட்ஸ் ஆஃப் டாய்லெட் சோப்பு நிறைய எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா கருப்பட்டி, அப்புறம் ஹெர்பலால் அது ஏதோ க்ரீனிஷான சோப்பு அது மாதிரிலாம் கொண்டு வந்திருந்தாங்க. ரொம்ப நிறைய வெரைட்டி நல்லாவே இருந்துச்சு. அதோட ஸ்மெல்லும் நல்லா இருந்துச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் வந்து எல்லாருமே பார்த்திங்கன்னா ஓன் மேனுஃபேக்சரர் தான் வந்து இதில் ஸ்டோர் போட்டாங்க ஆக்சுவலாக. இதில் இருக்கவங்க எல்லாருமே ஓன் மேனுஃபேக்சரர்ஸ் தான். அது இல்லாமல் வெட்டிவேர் ப்ராடக்ட் மட்டும் இல்லாமல் அதர் ஹெர்பல் ஐட்டம்ஸ் எதுவாக இருந்தாலும் அவங்க ஸ்டோர் போட அலோவ் பண்ணியிருந்துருக்காங்க போல். இதில் பார்த்திங்கன்னா நவதானிய வெரைட்டியில் உள்ள எல்லா பவுடர்ஸும் வந்துருந்துச்சு. உளுத்தங்கஞ்சிக்கு தேவையானது, கம்பு கஞ்சி, கேழ்வரகு கூழ் செய்கிறதுக்கு தேவையானது, அப்புறம் நவதானியங்களில் என்னென்ன விஷயங்கள், கருப்பு கவுனி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய தானியங்களோட பவுடர்ஸ்லாம் அவங்க கொண்டு வந்திருந்தாங்க. அதெல்லாம் குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது செஞ்சு கொடுத்தா. அதுவுமே அஃபோர்டபுளான ப்ரைஸில் தான் இருந்துச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா திருக்கோவிலூர்லேருந்து ஒரு நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட்னு நினைக்கிறேன், அங்கேருந்து ஒருத்தவங்க வந்து ஸ்டோர் போட்டிருந்தாங்க. ரொம்ப அருமையான ப்ராடக்ட்ஸ்லாம் கொண்டு வந்திருந்தாங்க. தோரணம் பார்த்திங்கன்னா 3 ஃபீட் அளவு கன்சிஸ்டன்சியான 3 ஃபீட் அளவில் தோரணம், அதில் நிறைய வெரைட்டியை காமிச்சிருந்தாங்க. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்திங்கன்னா கீழே பால் பாலாக வந்து ஒரு குட்டி பட்டை மேலே வச்சு ஒரு தோரணம் 3 ஃபீட்டில் கொண்டு வந்திருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு அது ஆக்சுவலாக. இவங்க கொண்டு வந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக 10 கிராம்ஸ் அளவுக்கு வேரை சுத்தம் பண்ணி கட்டு போல் ஒரு பண்டில் மாதிரி பண்ணி தண்ணியில் போட்டு குடிக்கிறதுக்காக அதுவும் சேல்ஸ்க்கு வச்சுருந்தாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா கார் ஹேங்கிங் நீட்டமாக லென்த்தியான கார் ஹேங்கிங் வச்சுருந்தாங்க. குட்டி குட்டி பால் மாதிரி காரில் தொங்க விடுற மாதிரியும் வச்சுருந்தாங்க. அடுத்தது பொக்கே ஐட்டம் வச்சுருந்தாங்க. அப்புறம் வந்து ஃப்ரூட்ஸ் ட்ரே எல்லாம் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ட்ரேவே பார்த்திங்கன்னா 850 அபவ் 800 தான் சொன்னாங்க. அதை விட பெரிய சைஸில் உள்ளதெல்லாம் 1000 சம்திங் சொன்னாங்க. கை விசிறி பாருங்கள், விசிறி வந்து 200 சம்திங் சொன்னாங்க. அந்த விசிறிலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப யூனிக்காக பிளாக்கு ரூட்டு ஒயிட் ரூட்டு போட்டு மிங்கிள் பண்ணி கொண்டு வந்து காம்பினேஷனில் கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா ட்ரே மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொன்று கொண்டு வந்திருந்தாங்க, பில்லோ கொண்டு வந்திருந்தாங்க. அதாவது லேப்டாப் இப்போ எல்லாருமே லேப்டாப் மடியில் வச்சு யூஸ் பண்ணும்போது அது ஹீட் வந்து டைரெக்டாக நமக்கு ஸ்டொமக் பகுதியோ இல்லை தொடை பகுதியோ நமக்கு வந்து அஃபெக்ட் பண்ணும். பட் அது லேப்டாப் வைக்கிறதுக்காகவே ஒரு பில்லோ கொண்டு வந்திருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது மேலே நம்ம லேப்டாப் வச்சு ஒர்க் பண்ணும்போது அதோடய ஹீட் வந்து அந்த வேர் அப்சர்வ் பண்ணிக்கும். நமக்கு வந்து அடிப்பக்கத்தில் கூலிங் மட்டும் தான் கொடுக்கும். ஹீட்டை கொண்டு வந்து நம்ம டேரெக்டாக நம்மளோட பாடியை கனெக்ட் பண்ணாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ரொம்ப அருமையான விஷயமா இருந்துச்சு. இப்போ எல்லாருமே அது தேவைப்படுற ஒரு விஷயம் தான். அடுத்தது மாலை வந்து நிறைய வெரைட்டி ஆஃப் மாலை அவங்க காமிச்சிருந்தாங்க. ரொம்ப பார்க்கவே அந்த லுக்கே வந்து ரொம்ப நைஸாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப அழகாகவும் பிரமிப்பாகவும் இருந்துச்சு. மாலையில் இவ்வளோ வெரைட்டி கொண்டு வர முடியுமான்னு யோசிக்க வச்சுது. நார்மலாக நம்ம இப்போ காமிச்சிட்ருக்க மாலைகள் தான் நம்ம இப்போ நார்மலாக பார்த்துருப்போம். நார்மலாக உள்ளன் வச்சு ட்ரிம் பண்ணிவிட்டு ஒரு ஷேப் கொண்டு வந்து ரொம்ப அழகாக வச்சுருப்பாங்க. இதில் பால்ஸு இதோட நெருக்கம்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. அடிச்சுக்கவே முடியல. நான் சொன்ன மாலைகள் இந்த மாலைகள் தான் பாருங்கள். அதில் எவ்வளோ வெரைட்டி கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள். உள்ளன் நூல்லாம் எப்படி வச்சு அவங்க வந்து அதை டைப் பண்ணி அதை அவ்வளோ அழகாக ட்ரிம் பண்ணி பார்க்கவே அருமையாக இருந்துச்சு. ரொம்ப பெரிய மாலைகள் கிடையாது. ரொம்ப ஒல்லியான அழகாக நேர்த்தியாக செஞ்சுருக்க மாலைகள் தான் இதை கொண்டு வந்திருந்தாங்க. இவங்க வந்து மாலையில் வந்து வெரைட்டி அதிகமாக காமிச்சிருந்தாங்க. ரொம்ப பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருந்துச்சு. யூஸ் பண்ணணும் போல் இருந்துச்சு. அவ்வளோ அருமையான மாலைகள் எல்லாமே. வீடுகளில் இதெல்லாம் வைக்கும்போது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வரும். நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸ் நம்ம வீட்டுக்குள்ளே எப்போவுமே அந்த குட் ஸ்மெல் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதெல்லாம் மகாலட்சுமி வந்து வீட்டில் தஞ்சம் புகுவான்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா மாலையை பாருங்கள். அந்த குட்டி குட்டியாக உள்ளன் வச்சு சேம் ப்ளேஸில் ஒரு இன்ச்சுக்கு 1 இன்ச்சு உள்ளன் வச்சு ரொம்ப அருமையாக அதை வந்து மாலை ஸ்டிச் பண்ணியிருந்தாங்க. ஒரு குஞ்சம் வச்சு பால்லே பார்த்திங்கன்னா 2, 3 வெரைட்டி காமிச்சிருந்தாங்க. நான் ஸ்பெஷலாக சொல்ல வந்தது இந்த மாலை தான் பாருங்கள். ஒயிட் ரூட்டு பிளாக் ரூட்டில் காம்பினேஷனில் அழகாக டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒன்லி வெட்டி வேரில் மட்டுமே கொடுத்துருக்காங்க. பக்கத்துலேயே ஒரு குட்டி ஒல்லி மாலை கொடுத்துருக்காங்க. அதுவும் க்யூட்டாக தான் இருந்துச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா லவங்கம் வித் வெட்டி வேர் ரூட்டை வச்சு ஒரு மாலையும், அடுத்தது ஏலக்காய் மாலை மட்டும் பார்த்துருப்போம், லவங்க மாலை மட்டும் பார்த்துருப்போம். பட் இந்த காம்பினேஷனில் எனக்கு புதுசாக இருந்துச்சு. பார்த்துருக்கலாம் மேபி, பட் நான் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா இதோ பாருங்கள், மேலே இந்த டாப்பில் காமிச்சிருக்காங்க பாருங்கள். இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரடி மாலை தான். அடுத்தது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா இந்த மாட்டு வண்டி வந்து விவசாயிகளை ரெப்ரசன்ட் பண்ணுற விஷயமா அவங்களுக்கு மரியாதை கொடுத்து பண்ணுற மாதிரி ஒரு விஷயமா இது பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அருமையாக இருந்துச்சு. நேர்த்தியான கைவண்ணமாக இருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா